வணக்க மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, கார்த்திக் கதையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். நம்ம சிவனாண்டி, அப்புறம் முத்துப்பாண்டி, சந்திரா 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சந்திரா கேக்குறாங்க, இங்க பாருங்க, கோவில் திருவிழாவும் வந்துட்டு, எப்படியாவது அந்த சாமுண்டீஸ்வரி கோவில் திருவிழாவுக்கு போக கூடாது அப்படின்னு ஏதாவது பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அதுவும் நடக்கல. இந்த ராஜ சேதுபதியோட பேரன் தான் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கான் அப்படிங்கறத பத்தியும் என்னால சாமுண்டீஸ்வரி கிட்ட நிரூபிக்கவும் முடியல. இப்ப என்னதாங்க பண்றது அப்படின்னு சந்திரா கேக்குறாங்க. இது கேட்டதோட முத்துப்பாண்டி கேக்குறாரு, மருமகளே, நீ ஏன் மருமகளே கவலைப்படுற? அதான் நாங்க இருக்கிறோமே. அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா, அந்த கார்த்திய சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. சாமுண்டீஸ்வரி அக்காவே எவ்வளவு பெரிய கேடி. அவளையே ஏமாத்தி அவன் இந்த வீட்டுக்குள்ள இருக்கான்னா அவன் இப்பேற்பட்ட ஆளா இருப்பான். இங்க பாருங்க, நீங்க நினைக்கிறத விட அவன் சரியான தில்லாலங்கடி. அவனை எப்படியாவது ராஜ சேதுபதியோட பேரன் தான் அப்படிங்கிறத நிரூபிச்சாகணும். அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க அப்படின்னு சொன்னதோட அதுக்கு முத்துப்பாண்டி சொல்றாரு, இங்க பாருமா மருமோல, நான் இப்ப சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன். 5 வருஷத்துக்கு அப்புறம் கடவுளா பார்த்து என்ன மறுபடியும் இங்க அனுப்பியிருக்கான் அப்படின்னா அதுக்கு என்ன காரணங்கிற, இந்த சாமுண்டீஸ்வரிய பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் என்ன கடவுளா பார்த்து இங்க அனுப்பியிருக்கான். இத்தனை வருஷம் நம்ம நினைக்காதது இப்ப நடக்க போகுது பாரு அப்படின்னு சொன்னதோட நம்ம சந்திரா கேக்குறாங்க, இங்க பாருங்க மாமா, இந்த வாட்டி அந்த சாமுண்டீஸ்வரி அவமானப்பட்டு போகணும். அதுக்கு முத்துப்பாண்டி சொல்றாரு, சந்திரா, நீ நினைச்சது கண்டிப்பா நடக்கும். நீ கவலைப்படாம வீட்டுக்கு போ. இது கேட்டதோட சந்திராவும் சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, பாவம் சந்திரா, சாமுண்டீஸ்வரிய பழி வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக மட்டும்தான் அவ அந்த வீட்டுக்குள்ள இருக்கா, என் கூட சேர்ந்து வாழ முடியாம. இதை கேட்டதோட முத்துப்பாண்டி கேக்குறாரு, மவனே, உன்னை நினைச்சாலும் எனக்கு ரொம்ப கவலையா இருக்குடா. சாமுண்டீஸ்வரிய பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சு உங்களோட வாழ்க்கை இப்படி ஆகுதே, கொஞ்சம் வேதனையா இருக்கு. அதுக்கு முத்துப்பாண்டி சொல்றாரு, இங்க பாருடா, நம்ம படுற கஷ்டத்துக்கு கண்டிப்பா ஒரு நாள் பலன் கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொன்னதோட அப்ப சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாருங்க சித்தப்பா, நீங்க வந்துட்டீங்கல்ல, இனிமே பாத்துக்கலாம். அந்த ராஜ சேதுபதியோட பேரன் கார்த்தி இருக்காங்க, நம்ம நினைச்சதை விட ஜகஜால கில்லாடி, 5000 கோடி சொத்துக்கோட அதிபதி, இப்படி சாமுண்டீஸ்வரியோட வீட்டுல வந்துட்டு பூனை மாதிரி பதுங்கி இருக்கான் பாரு. கோவில் கும்பாபிஷேகத்துல அவன் யாரு அப்படிங்கறத நிரூபிக்கணும். அப்ப முத்துப்பாண்டி சொல்றாரு, சரியாதான்டா சொன்ன மவனே, கரெக்டா கோவில் கும்பாபிஷேகத்துலதான் கரெக்டா அந்த ராஜ சேதுபதியோட பேரன் தான் கார்த்தி, அதுவும் சாமுண்டீஸ்வரியோட மருமக அப்படிங்கிறத சாமுண்டீஸ்வரிக்கு தெரியப்படுத்தணும். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி அவமானத்துல கூனி குறுகி நிக்கணும். அத்தனை பேரும் சாமுண்டீஸ்வரிய பார்த்து ஏமாந்து போயிட்டா அப்படின்னு கை காட்டி சிரிக்கணும். இது கேட்டதோட சிவனாண்டி சொல்றாரு, ஆமா மாமா, ஆமா சித்தப்பா அப்படின்னு. அப்புறம் முத்துப்பாண்டி சொல்றாரு, டேய், அதோட இன்னொரு விஷயம், நம்ம எல்லா விஷயத்தையும் பண்ணும் பொழுது கேர்ஃபுல்லா பண்ணணும். ஏன்னா பேங்க்ல போய் கையெழுத்து போட போன அவன் எவ்வளவு ஈஸியா எல்லாரு கண்ணுலயும் மண்ணை தூவிட்டு போயிட்டு பேங்க்ல கையெழுத்து போட்டுட்டு வந்தான். அதே மாதிரி நம்மளை ஏமாத்துறதுக்கு பல வகையில முயற்சி பண்ணுவான். சோ அவன்கிட்ட இருந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இது கேட்டதோட சிவனாண்டி சொல்றாரு, ஆமா சித்தப்பா, அதுவும் சரிதான். அவன் அத்தனை பேர் இருக்கும் பொழுதே எப்படி ஏமாத்தினான். சோ நம்ம கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம சாமுண்டீஸ்வரி வீட்டை காமிக்கிறாங்க. எல்லாரும் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு கிளம்புறாங்க. சாமுண்டீஸ்வரி எல்லாரையும் பார்த்து, இங்க பாருங்க, எல்லாரும் ஒரு நிமிஷம் நில்லுங்க. அப்ப எல்லாரும் கேக்குறாங்க, சொல்லுங்க. மயில் வாகனை கேக்குறாரு, சொல்லுங்க அத்தை, கடைசி நேரத்துல எல்லாரையும் நிக்க சொல்றீங்க, ஏதாவது முக்கியமான விஷயமாத்த? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமா மாப்பிள்ள, ரொம்ப முக்கியமான விஷயம்தான். இங்க பாருங்க, அங்க கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போன வாட்டி போனப்பயே என் ஹஸ்பண்ட் ராஜராஜாவை இந்த ஊருக்காரன் ஏதோ ஒரு பிளான் பண்ணி போலீஸ பிடிக்க வச்சுட்டான்.
சோ இந்த வாட்டியும் நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக யாராவது ஏதாவது ஒரு வகையில ட்ரை பண்ணுவாங்க. சோ எல்லாரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், சரியா? யாரும் ரொம்ப தூரம் போக கூடாது. இது கேட்டதோட ராஜராஜன் சொல்றாரு, ஈஸ்வரி பயப்படாத, அம்மா ஊருக்கு தானே போறோம், பிரச்சனை வராது. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, போன வாட்டியும் அதேதான். அங்க போனோம், எவனோ ஒருத்தன் நம்மள எந்த அளவுக்கு அவமானப்படுத்தினா அப்படிங்கிறத பாத்தீங்கல்ல. இங்க பாருங்க, இந்த ஊர்ல கூட உங்களுக்கு அவ்வளவு மரியாதை இருக்கு. ஆனா அந்த ஊர்ல போன உடனே கண்ட மேனிக்கு ஒருத்தன் வந்து கைது பண்றான். அதனாலதான் சொல்றேன், எல்லாரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அந்த பரமேஸ்வரிக்கும் எனக்கும் பகை அப்படிங்கிறத பயன்படுத்தி வேற யாராவது இந்த சூழ்நிலையை பயன்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ எல்லாரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. இது கேட்டதோட எல்லாரும் சரி அப்படிங்கிறாங்க. அப்புறமா எல்லாரும் சேர்ந்து கிளம்புறாங்க. அப்பதான் ராஜராஜா கார்த்தியை பார்த்து, மாப்பிள்ள, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்பேன், அதுக்கு கரெக்டா பதில் சொல்லுங்க. கார்த்தி சொல்றாரு, மாமா சொல்லுங்க மாமா. அப்ப ராஜராஜா சொல்றாரு, மாப்பிள்ள, இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சதோட உண்மையாவே சாமுண்டீஸ்வரி கிட்ட நீங்க உண்மைய சொல்ல போறீங்களா? கார்த்தி சொல்றாரு, ஆமா மாமா, உண்மைய சொல்றதுதான் நல்லது. ஏன்னா நேத்து என்னோட ஃப்ரெண்டுக்கே எந்த ஒரு நிலைமை அனுச்சுன்னு பாத்தீங்களா? எந்த அளவுக்கு அத்தை கோவப்பட்டாங்க. அவங்களுக்கு பிடிக்காதது நம்பிக்கை துரோகம் தான். யாராவது நம்பிக்கை துரோகம் பண்ணாங்கன்னா அவங்களால தாங்கிக்க முடியாது. அவங்க நேர்மையா இருக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க. இப்ப நான் வேற இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது மட்டும் அத்தைக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டாங்க. இப்படியாவது கும்பாபிஷேகத்தை முடிச்சதோட நான் அத்தை கிட்ட நேர்மையா உண்மையை சொல்லிடுறது நல்லது. இது கேட்டதோட ராஜராஜா சொல்றாரு, மாப்பிள்ள, உண்மைய சொன்ன பிறகு என்ன நடக்க போகுதோ அதை நினைச்சாதான் மாப்பிள்ள எனக்கு பயமா இருக்கு. கார்த்தி சொல்றாரு, மாமா நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் சொல்றாங்க. எல்லாருமே சேர்ந்து கோவில் திருவிழாவுக்கு போறாங்க. அங்க பரமேஸ்வரி குடும்பத்தோட சாமுண்டீஸ்வரி வதத்தை பார்த்துட்டு, என்னோட மருமகளும் என் மகனும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் அவங்கள பாக்குறாங்க. அப்பதான் ஒருத்தர் கேக்குறாரு, பரமேஸ்வரி அம்மா, உங்க பேரனையே சாமுண்டீஸ்வரியோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்களே? அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, ஆமா அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, பரவாயில்ல, இதன் மூலமாதான் உங்க குடும்பம் ஒண்ணு சேர்ந்திருக்கான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. பரமேஸ்வரியும் ஆமாயா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி வந்ததோட பரமேஸ்வரி சொல்றாங்க, சாமுண்டீஸ்வரி சரியான நேரத்துக்கு வந்துட்டியே. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் ஒன்னும் கொஞ்சம் குழாவுறதுக்காகலாம் இங்க வரல. கோவில் கும்பாபிஷேகத்துக்கு தான் நான் வந்திருக்கேன். அதுவும் என் பொண்ணு பிடிவாதமா கூப்பிட்ட ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் கும்பாபிஷேகத்துக்கு வந்திருக்கேன். இதை கேட்டதோட பரமேஸ்வரி சொல்றாங்க, சாமுண்டீஸ்வரி நீ வந்துட்டியே, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி போதும் நிப்பாட்டு, எத்தனை மணிக்கு கும்பாபிஷேகம் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஊர் தலைவர்கள் சாமுண்டீஸ்வரிய பார்த்து, அம்மா, நீங்க வந்திருக்கிறதே எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உங்க ஊர்ல நீங்க ரொம்ப பெரிய தலைக்கட்டு அப்படிங்கிறதையும் கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் விருமன், முத்துப்பாண்டி, நம்ம சிவனாண்டி 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப முத்துப்பாண்டி சொல்றாரு, ஏ விருமா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சாமுண்டீஸ்வரி வீட்டுல இருக்கிறவன் தான் அந்த ராஜி சேதுபதியோட பேரனா. விருமன் சொல்றாரு, இது உங்களுக்கு தெரியாதா? இதுதான் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயமாச்சே. அப்ப சிவனாண்டி கேக்குறாரு, யோ, என்னையா சொல்ற? அப்புறம் ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? விருமன் கேக்குறாரு, இந்த விஷயத்த பத்தி உனக்கு ஏற்கனவே தெரியும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப சிவனாண்டி கேக்குறாரு, யோ, அந்த விஷயத்த பத்தி எனக்கே இப்பதாயா தெரியும், ஏன் நீ முன்னாடியே சொல்லல? விருமன் சொல்றாரு, அதை ஏன் கேக்குறீங்க, உங்களுக்கு முன்னாடியே தெரியும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இதை கேட்டதோட சிவனாண்டி சொல்றாரு, சரி விடு. ஆக மொத்தம் எல்லாருமே என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, இந்த சாமுண்டீஸ்வரி அவளோட பொண்ணு ரேவதிய பரமேஸ்வரியோட பேரன் கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டதா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இங்க நடக்கிறது வேறு அப்படின்னு சிவனாண்டி சொல்றாரு. அப்ப விருமன் சொல்றாரு, கல்யாணத்தன்னைக்கு கூட நான் வந்து ஸ்டாப் பண்ணி பார்த்தேன். ஆனா யாருமே கேட்கவே இல்லை. அந்த கல்யாணத்தை தொடர்ந்து நடத்துனாங்க. இங்க பாருங்க, அந்த சாமுண்டீஸ்வரி பயங்கரமா இந்த பரமேஸ்வரி கிட்ட ஏமாந்து போயிருக்கா. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாருங்க, இந்த கும்பாபிஷேகத்துல அவன் எப்படிப்பட்டவன், எப்படி வந்து சாமுண்டீஸ்வரியை ஏமாத்தி இந்த வீட்டுக்குள்ள வந்தான் அப்படிங்கிறத எல்லாருக்கும் நிரூபிக்கணும். இது கேட்டதோட முத்துப்பாண்டியும், ஆமாம் அவனே, இத்தனை வருஷமா அந்த சாமுண்டீஸ்வரியை நம்ம அவமானப்படுத்துறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. ஆனா இப்ப ரொம்ப சூப்பரான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு.
இதை பயன்படுத்தி சாமுண்டீஸ்வரிய அவமானப்படுத்தலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இன்னொரு பக்கம் பிரம்மன் சொல்றாரு, என்ன பிளான்னு சொல்லுங்க அப்படின்னு 3 பேருமே சேர்ந்து பிளான் பண்றாங்க. அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி கோவில்ல உட்கார்ந்துருக்கும் பொழுது நம்ம பரமேஸ்வரியோட பாட்டியா பேரானா நடிச்சுக்கிட்டு இருக்கிற ராஜா அங்கேருந்து வந்துட்டு, அத்தை வணக்கத்தை, எப்படி இருக்கீங்க? அப்ப சாமுண்டீஸ்வரி அவரை பார்த்து, ஏய் இப்போ உனக்கு என்ன வேணும்? இப்போ எதுக்கு நீ தேவையில்லாம வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ராஜா கேட்குறாரு, அத்தை என்னத்தை எப்படி சொல்றீங்க? நான் உங்க மருமகன், உங்ககிட்ட இன்னும் 2 பொண்ணு இருக்குன்னு கேள்விப்பட்டனே. இந்த 2 பொண்ணுல ஒரு பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குமே. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட இப்படி வந்து கேட்ப? இங்க பாரு, கோயிலுக்கு வந்திருக்கேன், நான் செம்ம கோவப்படுறதுக்குள்ள மரியாதையை ஓடி போயிரு. இது கேட்டதோட ராஜாவும், சரித்த நீங்க கோவப்பட வேணாம், நானே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம துர்கா வந்துட்டு, ஏமா என்னாச்சு அப்படின்னு கேட்க, சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அந்த பரமேஸ்வரியோட பேரை கார்த்திக்கு திமிரு ரொம்ப அதிகம், உன்னைய வந்துட்டு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா. இது கேட்டதோட துர்கா பயங்கரமா சிரிக்கிறாங்க. என்னம்மா சொல்றீங்க? இந்த காமெடி பீஸ்க்கு நான் கேக்குதா? அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமா துர்கா, எனக்கும் சிரிப்பா தான் இருந்துச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு தலைவர் ஒருத்தர் வராரு, வந்துட்டு, அம்மா வணக்கம். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, வணக்கம், இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? அவர் சொல்றாரு, அம்மா கோவில் கும்பாபிஷேகத்துக்கு நீங்க வரவே மாட்டீங்க அப்படின்னு நாங்க எல்லாருமே ரொம்ப வருத்தத்தோட இருந்தோம். ஆனா நீங்க கடைசி நேரத்துல வரேன்னு சொன்னது எங்க எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, இந்த கும்பாபிஷேகத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டு ஒன்றும் நான் வரல. நான் வந்தது ஏன் ஒரு பொண்ணு ரேவதிக்காக மட்டும்தான். அவளுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் இங்க வந்தேன். ஒன்றும் உங்க ஊரு பையன் கார்த்தி சொன்னான் அப்படிங்கிறதுக்காகலாம் நான் இங்க வரல. அப்ப அவங்க சொல்றாங்க, என்ன மேடம் சொல்றீங்க? என்னம்மா சொல்றீங்க? கார்த்தி உங்களோட மாப்பிள்ளை தானே, அவரு தான் எப்படியோ உங்களை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்துட்டாரு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, ஹலோ, அவன் அந்த ராஜ சேதுபதியோட பேரனா இருக்கிறதுக்காக எனக்கு அவன் என்னைக்குமே மாப்பிள்ளை ஆகிட முடியாது. இதை கேட்டதோட அவங்க சொல்றாங்க, என்னம்மா நீங்க ரேவதியை கல்யாணம் பண்ணவர அப்புறம் நீங்க மாப்பிள்ளைன்னு தானே சொல்லணும். இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, யோ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? அந்த லூசுக்கா என்னோட பொண்ணு ரேவதியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன்? என் வீட்டோட டிரைவர் ராஜாவை தான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கேன். அந்த பணக்காரன் ராஜ சேதுபதி கார்த்தியை விட என் டிரைவர் ராஜா புத்திசாலி, வீரனும் கூட. இது கேட்டதோட அவங்க சொல்றாங்க, என்னம்மா 2 பேரும் ஒரு ஆளு தானே, என்னம்மா மாத்தி மாத்தி பேசுறீங்க? சாமுண்டீஸ்வரி டக்குன்னு எந்திரிக்கிறாங்க. அப்ப நம்ம சந்திரா சொல்றாங்க, அக்கா நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன்னு, அந்த ராஜ சேதுபதியோட பேரன் உன் டிரைவர் ராஜா தானே, அவங்க அதை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, இங்க பாருங்க ஐயா, நீங்க சொல்றது எனக்கு சரியா புரியல. என்னோட மாப்பிள்ளை அதோ நிக்கிறாரு ராஜா, அவர் தான் என்னோட மாப்பிள்ளை. அவங்க சொல்றாங்க அவர் தான் ராஜ சேதுபதியோட பேரன். அப்ப சந்திரா சொல்றாங்க, அப்படி போடு அக்கா, நான் சொன்னதை தான் இத்தனை நாளும் நீ நம்பவே இல்லை, ஆனா இப்ப நீ அவங்க சொல்றத நம்புறியா அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. சந்திரா, என்ன சந்திரா இது? அப்ப சந்திரா சொல்றாங்க, ஆமாக்கா, அதுதான் நிஜம். அந்த டிரைவர் ராஜாவா நம்ம வீட்டுக்குள்ள நடிச்சுக்கிட்டு இத்தனை நாளும் நமக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை துரோகத்தை பண்ணியிருக்கான். அந்த நவீன் இந்த வீட்டுக்குள்ள வந்து துர்காவை காதலிச்சு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஏமாத்தினவனையே நீ நம்பிக்கை துரோகம் பண்றான், நேர்மைதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வீட்டை விட்டு துரத்துன. ஆனா இப்ப வீட்டுக்குள்ள டிரைவரா வந்து அப்புறமும் மாப்பிள்ளை ஆகியிருக்கான், ரேவதியோட கழுத்துலையும் தாலி கட்டிட்டான். அவனுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? அதுவும் ராஜ சேதுபதியோட பேரனாதான் வந்து உன்னைய நல்லாவே ஏமாத்தி இவ்வளவு பெரிய திட்டமெல்லாம் போட்டிருக்கான். அவனுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது. அப்பதான் சிவனாண்டி அந்த இடத்துக்கு வராரு. சிவனாண்டி அந்த இடத்துக்கு வந்துட்டு சாமுண்டீஸ்வரியை பார்த்து, ஈஸ்வரி, இத்தனை நாளா உன் எதிரி நான் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இது மாதிரி நானாச்சும் உன்னை நேரடியா பழி வாங்குறதுக்கு பல திட்டங்களை போட்டேன். ஆனா உன்னோட சொந்தக்காரி உன் கூடவே இருந்துகிட்டு உனக்கு எவ்வளோ பெரிய ஆப்பு வச்சிருக்கா பத்தியா? ஆனா நீ நல்லா ஏமாந்திட்ட சாமுண்டீஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேருக்கு முன்னாடி சாமுண்டீஸ்வரியை அவமானப்படுத்துறாங்க. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அப்பதான் சாமுண்டீஸ்வரி பயங்கரமா கத்துறாங்க, ராஜா அப்படின்னு சொல்லிட்டு.
அப்ப கார்த்தி அந்த இடத்துக்கு வராரு, பரமேஸ்வரி அந்த இடத்துக்கு வராங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி கார்த்தியை பார்த்து, நீதான் அந்த ராஜ சேதுபதியோட பேரனா அப்படின்னு கேக்குறாங்க. பரமேஸ்வரி டக்குன்னு சாமுண்டீஸ்வரி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. அப்ப சாமுண்டீஸ்வரி பரமேஸ்வரியை பார்த்து, ஏய், நான் உன்கிட்ட எதுவுமே பேசவே இல்லை. நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறது ராஜா கிட்ட தான். இங்க பாரு ராஜா, இவங்க எல்லாரும் என்னென்னமோ சொல்றாங்க, எதையுமே என்னால நம்ப முடியல. இப்ப உண்மையை சொல்லு, நீதான் அந்த ராஜ சேதுபதியோட பேரனா? இப்ப நீ உண்மைய சொல்ல போறியா இல்லையா? இப்ப நீ உண்மைய சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்டதோட கார்த்திக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. பரமேஸ்வரி சொல்றாங்க, சாமுண்டீஸ்வரி, கோவப்பட்டு இந்த முடிவை எடுத்துறாங்க, இதுல உன் பொண்ணோட வாழ்க்கையே அடங்கியிருக்கு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க இப்படி பேசுவீங்க? கூட்டமா இருந்து எவ்வளவு பெரிய திட்டத்தை போட்டுட்டு என்னையவே ஏமாத்தி வீட்டுக்குள்ள உன் பேரனை அனுப்பிவிட்டு, சி, எவ்வளவு ஒரு கேவலமான செயலை செஞ்சுட்டு நியாயமா பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமா சாமுண்டீஸ்வரி பேசுறாங்க. இதை கேட்டதோட பரமேஸ்வரி கெஞ்சுறாங்க, சரி ஏதோ தவறுதெல்லாம் நடந்துருச்சு, இனிமே நடக்க வேண்டியதா பாப்போம் சாமுண்டீஸ்வரி. கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வரணும் அப்படின்னு தான் என் பேரன் வீட்டுக்குள்ள வந்தான். உன்னை ஏமாத்தணும் அப்படிங்கிற எண்ணத்துல எல்லாம் என் பேரன் வீட்டுக்குள்ள வரல, புரிஞ்சுப்பா அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நாங்க இதெல்லாம் பண்ணோம். சொல்றத கேளு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இதுக்கு மேல ஏதாவது பேசுன அவ்வளவுதான். இங்க பாரு, இனிமே என் பொண்ணுக்கும் உங்க குடும்பத்துக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது. நான் என் பொண்ணை கூட்டிக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி எல்லாரையும் கூப்பிடுறாங்க. என்ன எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இதை கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு நம்ம கார்த்தி. கார்த்தி அவங்க அத்தையை பார்த்து, அத்தை ஒரு நிமிஷம் சொல்றதை கேளுங்க அத்தை. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, யாருக்கு யாருடா அத்தை? நீ எனக்கு ஒரு நம்பிக்கை துரோகிடா. உன் முகத்துல முழிக்கிறதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்கு. மரியாதையா என் முகத்துல முழிக்காம அந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி செம்ம கோவத்துல பேசுறாங்க. இது எல்லாம் கேட்டுட்டு கார்த்தி ரொம்ப கவலைப்படுறாரு. என்னைக்கா இருந்தாலும் அத்தைக்கு உண்மை தெரிய வரும் அப்படிங்கிறது கார்த்திக்கு தெரியும். அதை முன்னாடியே சொல்லி அத்தையோட மனசை சமாதானப்படுத்திருக்கலாம். அதை விட்டுட்டு கார்த்தி இத்தனை நாள் டிலே பண்ணது ரொம்ப தப்புதான். ஸோ இந்த கதை உங்களுக்கு இந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியாவே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி அடுத்து புது வீடியோல பார்க்கலாம். வேற ஏதாவது ரிவ்யூஸ் பத்தி வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.